முத்தலக பத்தி ஸ்வேதாவோட அம்மா கிட்ட தப்பு தப்பா பேசினதுனால அஞ்சலிய வீட்டுல உள்ள எல்லாருமே பயங்கரமா திட்டுறாங்க. உடனே அஞ்சலி, நான் ஒண்ணும் இல்லாததை சொல்லலையே, முத்தலகால குழந்தை பெத்துக்க முடியாது, இந்த உண்மைதானே ஸ்வேதாவோட அம்மா கிட்ட சொன்னேன். குழந்தைய பெத்துக்க முடியாத முத்தலகு ஸ்வேதாவோட வளகாப்புல சாங்கியம் செஞ்சா ஸ்வேதாவுக்கும் அவ வயித்துல இருக்க குழந்தைக்கும் எதுவும் ஆயிடுமோன்னு பயந்து போய் தான் நான் சொன்னேன். ஸ்வேதா மேல இருக்க அக்கறையில தான் நான் இதை சொன்னேன். இதுக்கு பிடிச்ச எல்லாரும் இப்படி திட்டிட்டு இருக்கீங்க. உடனே பூமி, ஏய் அஞ்சலி, நீ எதுக்காக இப்படி சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனி முத்தலக பத்தி தப்பு தப்பா பேசினா அப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது அப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் பூமி முத்தலை கிட்ட, சரி வாங்க, நீங்க வளையல் போடணும்னு சொன்னீங்கல்ல, போய் வளையல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அங்க வளையல் விற்க வந்த பாட்டி முத்தலக பார்த்து, என்ன முத்தலகு, உனக்கா சீமந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்வேதா, எனக்கு சீமந்தம் தானே வளையல் எடுத்துட்டு வந்தீங்க, அப்புறம் எதுக்கு அவங்கள அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த பாட்டி, அதான் நான் பார்த்தேன், முத்தலகுக்கு குழந்தை பிறக்காதுன்ற விஷயம் ஊருக்கே தெரியும், அப்புறம் எப்படி அவளுக்கு சீமந்தம் நடக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு பயங்கர கோபமான பூமி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதெல்லாம் வெறும் வதந்தி, இது உண்மையே கிடையாது, முத்தலகுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பாட்டி, நீ என்னவோ முத்தலகு மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிட்டு இருக்க, நான் சொல்றதுதான் உண்மை. முத்தலக நாங்க பொண்ணு கேட்டு போகும்போது முத்தலகோட சித்தி திலகாவே இந்த உண்மையை எங்க கிட்ட சொன்னா, இந்த விஷயத்துல திலகா எப்படி போய் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, உடனே முத்தலகு, இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என் சித்தி திலகாவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி திலகாவை உடனே கூப்பிட்டு விடுறாங்க. வீட்டுக்கு வந்த திலகா கிட்ட பேச்சு சொன்னோன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே திலகா அழுதுகிட்டே, இங்க முத்தலகுக்கு எந்த குறையுமே இல்ல, அவளால குழந்தை பெத்துக்க முடியும், அவ குழந்தை பெத்துக்க தகுதியானவ தான், என்னோட குடும்ப கஷ்டம், என்னுடைய குடும்ப சூழல், இது ரெண்டுத்தையுமே கருத்துல கொண்டுதான் முத்தலகு கல்யாணம் பண்ணி போயிடக்கூடாதுன்றதுக்காக முத்தலகால குழந்தையே பெத்துக்க முடியாதுன்ற பொய்யை நான் சொன்னேன். நான் சொன்ன அந்த பொய் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே வீரமுத்து, சின்ன வயசுல முத்தலகுக்கு மாடு முட்டி பிரச்சனையாச்சுல, மாடு முட்டினது உண்மைதானே, அப்புறம் எப்படி முத்தலகால இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியும், இப்படி குறைபாடு உள்ள முத்தலக என் பையன் தலையில கட்டி வச்சுட்டீங்களே அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. உடனே பூமி, போதும் நிப்பாட்டுங்க, ஏன் பொண்டாட்டியை இப்படி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கறதெல்லாம் சரி கிடையாது. முத்தலகு எல்லா உண்மையவும் என்கிட்ட சொல்லிட்டா, முத்தலகு கண்டிப்பா புள்ள பெக்க தகுதி உள்ளவதான், முத்தலகுக்கும் கண்டிப்பா குழந்தை உண்டாகும், அந்த குழந்தைய நாம எல்லாருமே தூக்கி வச்சு கொஞ்சம் தான் போறோம், அது வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த அஞ்சலி, எவ்வளவு பெரிய பிரச்சனைய முத்தலகுக்கு முன்னாடி தூண்டி விட்டாலும் இந்த பூமி முத்தலகுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க.